தற்போதைய அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. குளச்சல் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், கன்னியாகுமரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் அங்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். மத்திய மேற்கு அதை ஒட்டி உள்ள வடக்கு வங்கக்கடலில் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை 27ஆம் தேதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் என்பது தகவலை தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வு காரணமாக 15 ஆண்டுகளுக்கு பின்னர் முன்கூட்டியே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கியுள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையுடன் நகர பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாலமேரில் 55 மில்லிமீட்டர் என்பது மழையளவு பதிவாகியுள்ளது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளன. இதனால் தமிழக கடலோர பகுதியில் குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த சூறைக்காற்று இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை வீசும் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல், நீரோடி உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகளை மீனவர்கள் கரையில் ஒதுக்கி வைத்துள்ளார்கள். பல இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தொடர்ந்து பல பகுதிகள் கடல்கள் கடற்கரையிலும் அதே போல கடற்கரை ஓரத்திலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தங்களுடைய மீனவர்கள் தற்போது இன்று மீன்பிடிக்கவும் கடலுக்கு செல்லவில்லை. மோனிகா. செல்வராஜ், விரிவான தகவல்களுக்கு நன்றி.